அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய கொழும்பு மாநகர சபையின் பட்டியல் உறுப்பினர், அதாவது தேர்தல் வட்டாரத்தில் கேட்டு வென்றவர் அல்ல, போனஸ் அடிப்படையில் பட்டியல் உறுப்பினராக கட்சி தலைமைத்துவத்தினாலும் கட்சியினாலும் அங்கத்தவராக்கப்பட்ட சகோதரி ஜொஹரா புகாரி அவர்கள் இன்று கட்சியின் கூட்டு தீர்மானத்துக்கு எதிராக செயல்பட்டு கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே கட்சி உறுப்பினர்கள், அதாவது கொழும்பு மாநகர சபை சேர்ந்த கவுன்சிலர்ஸ், அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய தலைமையில் கூடி ஒட்டுமொத்தமாக கூட்டு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டு அமீர் என்ற முறையில் தலைவருடைய ஒரு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று. இதை மீறித்தான் சகோதரி ஜொஹரா புகாரி அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். உடனடியாக அவருடைய உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு தலைவர் எனக்கு கொடுத்த அறிவித்தலின் அடிப்படையில் நான் அவருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றேன். மேலும் ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுப்பதற்காக அவரிடம் விளக்கம் கோரியிருக்கின்றோம். இந்த விளக்கம் சத்தியகடதாசி அடிப்படையில் ஒரு கிழமைக்குள் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்க தவறினால் தொடர்ந்தும் அவருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் அந்த விளக்கத்தை கொடுக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமாக தலைமைத்துவத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த விளக்கத்தில் உள்ள விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்த நடவடிக்கை எடுக்க நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.